இந்த இடத்துக்கு கொண்டு வந்து என் பொற்கரங்களால் இதை தொடங்கி வச்சுருக்கின்ற இளைய தலைமுறைகள் உழைப்பில் மிக கவனம் செலுத்தணும். உணவு முறையிலையும் அதிக கவனங்கள் தேவை. பழங்களை சாப்பிடும்போது அதை சுக்ரீஸுங்கிறது தான் இருக்குது, சுகர் கிடையாது. பழத்துக்கு மேலே நம்ம மாவுச்சத்தை சாப்பிட்டா தான் சுகராக மாறுதுன்னு நம்ம சித்தம் சொல்லுது. இரவு உணவை சீக்கிரம் சூரிய வெளிச்சத்தில் தான் நமக்கு செரிமான சக்தி இருக்குது. அதனால் சீக்கிரம் இரவு உணவு சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. இந்த உழைப்பில்லை என்றால் அதிக உணவு வேண்டாம். விருந்தாளிகளை விழுந்து விழுந்து பரிமாறிக்க வேண்டாம். அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருங்க. அவங்க உடல்நிலை அவங்களுக்கு தான் தெரியும். வந்து விட்டாலும் நம்ம இலையில அள்ளி வச்சு சரி வச்சுட்டாங்களேன்னு அவங்களும் சாப்பிட்டு இப்படியே நம்ம நோய்களை சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நிறைய நடைமுறைகள் வேண்டும் தமிழகத்துக்கு. அதுக்காக தான் இந்த சேனலையே நான் ஆர்ஆர் தமிழில் இத்தனை ஒரு கோடி போட்டு நான் தொடங்கியிருக்க காரணம் இதெல்லாம் பேசலாம். வணக்கம், உங்கள் சேலம் ஆர்ஆர் தமிழ்ச்செல்வன். இன்று நம்ம எங்கே இருக்கோம்? ஏலகிரியில் இருக்கேன். ஏலகிரியில் அண்ணன் மதியழகனுடைய ரிசார்ட்டில். ஆமாம், சில்வர் ஸ்ப்ரிங் ரிசார்ட்டு. நல்ல ஒரு அருமையான இடத்துல உங்களுக்கு ரோட்டு மேலே வந்த உடனே ஒரு பள்ளத்தில் கிள்ளத்தெல்லாம் அது கிடையாது. நல்ல அழகான இயற்கையான சூழ்நிலை பார்த்துருப்பீங்க நம்ம ஆர்ஆர் தமிழ் சேனலில். மிக தூய்மையாகவும் நல்லா எல்லாமே நல்லா ஃபேஸ் கொடுத்து ரூம் எல்லாமே சூட் ரூம்பாகவே ரெடி பண்ணியிருக்காரு. அவருடைய அன்பு உள்ளத்துக்கு வாழ்த்துக்கள். அந்த திறக்கும் வாய்ப்பை எனக்கு அளித்து எங்கள் சேலம் ஆர்ஆருக்கு பெருமை சேர்த்து அன்பு தொழிலாளர்களுக்கெல்லாம் எங்களை நினைவில் வைத்து வழிநடத்திய அன்பண்ணைய மோகன், எங்கள் கண்ணன் சைதை மோகன்ன, கண்ணன்ன, எங்கள் பசுமை தாயகம் பாமகவில் மிகப்பெரிய ஒரு உற்சாகவாதி, மர செடிகளில் நடக்கூடிய என்னை வழிநடத்தி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து என் பொற்கரங்களால் இதை தொடங்கி வச்சுருக்கின்ற மக்களும் ஆண்டவன் அருளால் நல்லபடியாக அவர் உழைப்புக்கு நல்ல ஒரு வெற்றியை அவர் அடைவார். மேலும் மேலும் வெற்றிகள் அடைய வேண்டும். இதை பேணி காத்து அவருடைய குழந்தைகள் அவர் இந்த அளவுக்கு அதை உருவாக்கி கொடுத்துருக்காரு. எப்போவுமே நமக்கு செகண்ட் ஹாப்பு தான் இதில் மிக முக்கியம். எல்லாமே என் பிஸ்னஸாக இருக்கட்டும், எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய இதுவே ஃபஸ்ட் ஹாப்பில் தொடங்கி வச்சது. அந்த செகண்ட் ஹாப் ரெண்டாவது தலைமுறை எவ்வளோ கவனத்தோடு அக்கறையோடு ஒரு மகிழ்ச்சியோடு அதை எடுத்து அதை உணர்ந்து எத்தனை பாடுபட்டு இது தாய் தந்தையார்கள் இதை கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துருப்பாருங்கன்ற எண்ணத்தோடு இது அவர்கள் வாழ்ந்து அவர்கள் பேர பிள்ளைகள் வாழ்ந்து இந்த மண்ணுக்கும் நம்ம அவர்களுடைய எதிர்காலத்துக்கும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இளைய தலைமுறைகள் உழைப்பில் மிக கவனம் செலுத்தணும். உணவு முறையிலையும் அதிக கவனங்கள் தேவை. இன்றைக்கி உலகிலேயே இந்தியாவில் தான் சுகர் அதிகமாக இருக்குது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் சுகர் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நோய் இல்லாத வாழ்வு, கடன் இல்லாத வாழ்வு, நஞ்சில்லாத உணவுன்னு நம்மாழ்வார் சொல்லுவார். அதுக்கு ஏற்ப திடகத்தியமான உடல்வாகும் நல்ல ஆரோக்கியத்தையும் பெற வேண்டும் தமிழக மக்கள். ஏன்னா இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் கருத்தரிப்பு ஹாஸ்பிட்டல் அதிகரித்து போச்சு. ஒரு காலங்களில் நான் ஸ்கூலில் படிக்கும்போது 1க்கு மேல் வேண்டாம், 2க்கு மேல் வேண்டாம்லாம் போர்டு வச்சுருப்பாங்க. நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு அப்புறம் பாய் போச்சு. இப்போ அந்த ஒருவருக்கே வழி இல்லாத அளவுக்கு கருத்தரிப்பு ஹாஸ்பிட்டலை நோக்கி போயிட்டுருக்குறோம். உணவு முறை, மது பழக்கம், புகையிலை பழக்கம், நேராமைக்கு உணவை அருந்தாதுவது, உடற்பயிற்சி இல்லாத தன்மை. அன்று அம்மி அரைத்தார்கள் பெண்கள், உலக்கையில் குத்தி தான் நெல் நாங்கள் சாப்பிட்டோம். எது எடுத்தாலும் அம்மியில் தான் சட்னி அரைக்கட்டும், சாம்பார் ஆகட்டும், மாவு இட்லி மாவு ஆட்டுன்னா ஆட்டாங்கல் தான் எங்கள் பெரியம்மா. ஏன்னா அம்மா பார்த்ததில்ல, நான் 5 வயசில் தாய் இழந்தவன். ஆட்டாங்கல்ல எங்கள் பெரியம்மா ஆட்ட விடுவாங்க, உட்காந்துட்டு கடன்னு ஆட்டுவேன். வயசு இப்படி உடல் உழைப்புக்கு துணி துவைத்தார்கள், ஆற்றுல போய் தண்ணி கொண்டு வந்தாங்க, தலையில் தண்ணி சுமந்தாங்க. இப்படியெல்லாம் பெண்கள்லாம் நம்ம அப்படி கஷ்டப்பட்டோம். ஆண்களும் காலையில் எழுந்து அன்றாடம் பணிக்கு செல்லும்போது ஒரு கால்நடையாக தான் ஆற்றுல போய் குளித்துட்டு நடக்கலாம் இருந்தோம். இன்றைக்கி ரூம்புக்குள்ளேயே பாத்ரூமு, எல்லாமே மிஷினு, மிக்சி, கிரைண்டரு, இப்படி உடல்வாகலையும் நம்மளை இழந்துகிட்டு இருக்கிறோம். அதனால் உடற்பயிற்சிகள் மிக தேவை. கூச்சப்பட்டு கொண்டதில்லை. பெண்களும் சரி, நம்ம பெண்கள் முக்கியமாக வீட்லேயே ஒரு மிஷினை போட்டுக்கூட அதுக்கு தகுந்த மாதிரி மிஷினுங்க. எப்படி மிஷின் வாழ்க்கையானது அது மாதிரி எக்ஸசைஸுக்கு மிஷின் வந்துருச்சு. அதெல்லாம் கூச்சப்படாமல் உடம்பு நல்லா செய்யுங்க. ஒரு ட்ராக் ஷூ போட்டுங்க, நல்ல ஒரு கூச்சப்பட வேண்டியதில்லை. ஏன்னா புடவையிலையாவது நமக்கு ஒரு உடல் அங்கங்கள் கொஞ்சம் தெரிய வாய்ப்பு. ஒரு டிஷர்ட்டு ஃபேண்டெல்லாம் நிச்சயமாக கிடையாது. அது ஏதோ வெளிநாட்டில் தான் போடணுங்கிறதா இல்லாமல் அந்த கலாச்சாரத்துக்குள்ளே நம்ம பெண்கள் புகுந்து நல்ல ஒரு உடற்பயிற்சி செய்யணும். அவங்களுக்கு இலவாக இருக்கணும் உடை. அதை செய்யும் போது அவங்களுக்கு ஒரு புடவைனா செய்ய முடியாது, ஒரு சுடிதார்னால் செய்ய முடியாது. அதுக்கான உடை அணிந்து அதுக்கு பெற்றோர்களும் சப்போர்ட் பண்ணி இருக்கிறவங்க எல்லாம் அதுக்கு உறுதுணையாக இருந்து வருங்காலத்தை ஒரு நல்ல ஒரு இன்றைக்கி வெளியில் ஜிம்மில் தான் போய் செய்யணும்னு கிடையாது. ஜிம் அதிகரிச்சிருக்குது. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனையினால் போட்டி போட்டுட்டு ஜிம்மு திறக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே எல்லாம் உடற்பயிற்சியில் நம்ம தமிழர்கள் ஈடுபட வேண்டும். ஒரு வலிமையான தமிழர்கள் நம்ம ஒரு குதிரை மேலே
நம்ம முன்னோர்கள்லாம் நம்மளை ஆண்டவர்களெல்லாம் நம்ம சோழ வீர பாண்டியர்கள்லாம் 15 கிலோ கத்தி எடுத்து குதிரை மேலே போனாங்க. இப்போ குதிரை மேலே ஏறுறதுக்கு ஸ்டூல் போட்டு ஏற வேண்டியதாக இருக்குது. அப்புறம் எங்கே கத்தி எடுத்துகிட்டு போகிறது? அந்த அளவுக்கு உடல் வலிமை இழந்திருக்கிறோம். என் காலங்கள்லாம் 55-60 வயசுல நாங்கள் தொட போகிறோம். இளைஞர்கள் இதை பயன்படுத்தி இந்த கருத்தை நாட்டின் மீதும் உங்கள் நலனின் மீதும் அக்கறை கொண்டு தேசத்திற்கு வளர்ச்சியும் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கும் தமிழர்கள் எடுத்துக்காட்டாக உணவு முறையில் மிக முக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நான் போரிடமெல்லாம் உரையாற்றி கொண்டிருக்கின்றேன். இப்போ நம்மளோடு இருப்பவர் அடுத்த நிமிடம் எல்லாம் போயிடுறாங்க. உதாரணத்துக்கு என் வாழ்க்கையிலேயே என் சம்பந்தியை குவைத்தில் என் கையிலேயே பறி கொடுத்து விட்டு பாடி தான் எடுத்துகிட்டு வந்தேன் சென்னைக்கு. 5 நிமிடத்தில் அவர் மறைந்து விட்டார். வேர்க்குதுன்னு சொன்னார், தாங்கி பிடித்தேன், அதுக்குள்ளே என் கையிலேயே ஒரு சுண்டார். அப்படி ஒரு ஹார்ட் அட்டாக்கு இன்றைக்கி நிகழ்ந்துட்டுருக்குது. நேரத்துக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இரவு உணவை சீக்கிரம் சூரிய வெளிச்சத்தில் தான் நமக்கு செரிமான சக்தி இருக்குது. அதனால் சீக்கிரம் இரவு உணவு சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி முறைகள் நல்ல நீர் நமக்கு உடம்பில் நிறையா 50 நீர் சத்து தான் அதிகம் நம்ம உடம்புல இருக்குது. நல்ல ஒரு நீர் அருந்த வேண்டும். மோர் அருந்தும் பழக்கம், ஒரு நெல்லிக்காய், ஒரு 4 நாவப்பழம், ஒரு பெலாசோலை 2 சாப்பிட்டா கூட இதயத்துக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதுன்றாங்க. சுகருக்கிறவங்க கூட ஒரு 2-3 பெலாசோலையை சாப்பிட்லான்றாங்க. பழங்களை சாப்பிடும்போது அதை சுக்ரீஸுங்கிறது தான் இருக்குது, சுகர் கிடையாது. பழத்துக்கு மேலே நம்ம மாவுச்சத்தை சாப்பிட்டா தான் சுகராக மாறுதுன்னு நம்ம சித்தம் சொல்லுது. அதனால் சுகருக்கிறவங்க கூட காலையில் ஒரு மாம்பழமோ பெலாசோலையோ வாழைப்பழமோ தாராளமாக சாப்பிட்லான்னு தான் சித்தம் சொல்லுது. அந்த வாழைப்பழமே உணவாக இருக்க வேண்டும், அந்த மாம்பழமும் பெலாசோலையுமே உணவாக இருக்க வேண்டும். அதுக்கு மேலே நம்ம மாவுச்சத்தை கொடுத்தா அது சுகராக மாறுது. இல்லை என்றால் சுக்ரிங்கிற ஒரு சத்தோடு சேர்ந்து சுகரே குறையுதுன்னு ஒரு ஆய்வு இருக்குது. நிச்சயமாக அதை நான் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் எந்த மாத்திரை மருந்து நான் எடுத்ததில்லை. ஆனால் சுகர் இருந்தது எனக்கு 2012. ஆனால் உணவாளியே என்னை கட்டுப்படுத்தி வைத்து கொண்டேன். இன்றைக்கி நான் மறுக்க முடியாமல் தான் நான் ஒரு இட்லி கூட சாப்பிடலைன்னா நம்மளை பழத்தை தான் சாப்பிடுவேன் காலையிலேயே. அது உண்மை. அதனால் இரவு உணவு முடிஞ்ச அளவுக்கு ஆக்கிட்டு உழைப்பில்லை என்றால் அதிக உணவு வேண்டாம். எந்த நிகழ்ச்சியிலையும் இன்னொன்று சொல்லுவேன், விருந்தாளிகளை விழுந்து விழுந்து பரிமாறிக்க வேண்டாம். அவங்க இஷ்டத்துக்கு விட்டுருங்க. அவங்க உடல்நிலை அவங்களுக்கு தான் தெரியும். வந்து விட்டாலும் நம்ம இலையில் அள்ளி வச்சு சரி வச்சுட்டாங்களேன்னு அவங்களும் சாப்பிட்டு இப்படியே நம்ம நோய்களை சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நிறைய நடைமுறைகள் வேண்டும் தமிழகத்துக்கு. அதுக்காக தான் இந்த சேனலையே நான் ஆர்ஆர் தமிழில் இத்தனை 1 கோடி போட்டு நான் தொடங்கியிருக்க காரணம் இதெல்லாம் பேசலாம், நம்மளுடைய அனுபவங்களை சொல்லலாம். குழந்தைகளை அவங்களுடைய கடமைகளை செய்ய வைங்க. எவ்வளோ நமக்கு பணம் பொருள் இருந்தாலும் அவங்க கடமைகளை பிள்ளைகளை ஊட்டி வளர்த்தா போதாது. நம்ம பட்ட கஷ்டங்களையும் நம்ம செஞ்ச தொழிலையும் அவங்களுக்கு கற்றுத்தரணும். அவங்களுக்கு உழைக்க கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு உடற்பயிற்சி காலையில் 10 தோப்பு கரணை போட்டியா? எதுக்கு ஸ்கூலில் தோப்பு கரணை வச்சான்? முட்டி போட வச்சான்? எல்லாம் உடல் ஆரோக்கியத்துக்கு தான். அதனால் குழந்தைகள் உடற்பயிற்சியை நம்ம இன்னைக்கு இம்மிடியட்டாக ஒவ்வொருத்தரும் உடனே நம்ம செயல்படுத்தணும். நாளைங்கிற வார்த்தை கூட தப்பாயிடும். ஒரு விஷயத்தை இன்றைக்கே செய்ய ஆரம்பிக்கணும். 10 தோப்பு கரணை போட்டியா? கொஞ்சம் ஓடுனியா? இன்னும் முறையாக நான் சொல்லுவேன். ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் சரி, எந்த ஸ்கூலுக்கும் சரி, அரசுக்கும் சொல்லுவேன், மிக விரைவில் எல்லா குழந்தைங்களுக்கும் ஸ்விம்மிங் கற்றுக் கொடுங்க. டூர் போகிற இடத்துலையும் லீவுலேயும் அருகில் இருக்கிற குட்டையில் விழுந்துலாம் குழந்தைங்க இறந்துருது நீச்சல் தெரியாமல். பிள்ளைங்க அழகாக இன்றைக்கி 3 மாணவர்கள் +2 மாணவர்கள் நீச்சல் தெரியாமல். இது ஒரு மரணங்கள் சைலண்டாக போயிட்டுருக்குது. அதனால் நீச்சலில் குழந்தைங்கள நீங்கள் பெற்றோர்கள் தாய்மார்கள் எல்லாருமே கவனம் செலுத்தி அருகில் இருக்கிற நீச்சல் குளங்களில் பாதுகாப்போடு அவங்களுக்கு நீச்சல் முறையை சொல்லி கொடுக்குறதோ நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பானது. இரவு பயணம் தவிர்ப்பது நல்லது. இருக்கும் இடத்துலையே இருந்து புதிதாக இப்படி நம்ம தொழில் தொடங்குறீங்க, தொழிலை கவனிக்க நேரங்காலங்கள் அதிகம் அதில் கொடுக்கணும். இவங்களை நம்பி நம்ம கொடுத்தோம், அவங்கள நம்பி கொடுத்தோம்னா அது வருத்தத்தை ஏற்படுத்தும். ஒரு தொழிலை தொடங்கும் போது முதலாளியாக இருக்கக்கூடிய நம்ம அந்த தொழில் மேலே எந்த அளவுக்கு நம்ம உள்ளே இருந்த எல்லா விஷயங்களையும் கவனிக்கிறோமோ, தூய்மையில் அவங்க சம்பளமாக இருக்கட்டும், வரக்கூடியவங்களுக்கான உபசரிப்பாக இருக்கட்டும், எப்படி சாப்பாடு இருந்தது, எப்படி ரூம் இருக்குது, தண்ணி வசதிகள் எப்படி இருக்குதுங்கிற பார்வையோடு நம்ம இந்த மாதிரி ரிசார்ட்டுக்கு சொல்கிறேன். என் உணவு முறைக்கும் எனக்கும் சேர்த்து தான் தொழில் செய்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த தொழில் மேலே தரத்தின் மீதும் தூய்மை மீதும் தொழிலாளர்கள் மீதும் நம்மளை நம்பி வர வாடிக்கையாளர் மக்கள் மீது நம்பிக்கை வைத்து அவங்களுக்கு உறுதுணையாக இருந்த தொழிலை செய்து 2வது தலைமுறை அதை நல்லா கவனித்து பக்குவப்படுத்தி கொண்டு மற்றவங்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பது தான் இந்த சேலம் ஆர்ஆர் தமிழ்ச்செல்வனுடைய அன்பு வேண்டுகோள். தரந்தாழ்ந்து சிறந்தாழ்ந்து நான் வேண்டுகோள் விடுப்பேன். பெண்களும் சரி, இருக்கும் இடத்தில் ஒரு உடற்பயிற்சியை ஒரு தோப்புக்கான ஜன்னலை உட்காந்து கூட எந்திரிக்கலாம். நம்மளுக்கு இன்றைக்கி உடற்பயிற்சி மிக முக்கியம், உணவு முறை மிக முக்கியம். நிறைய ஆண்ட்ராய்டு ஃபோன் உங்கள் கையில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு நோய் தீர்வதற்கு 3 விஷயங்கள் உண்டு. வெறும் மருந்து மட்டும் இல்லை, மருந்து
அந்த நோய்க்கான யோகா பயிற்சி எந்த மாதிரி பயிற்சி செஞ்சால் அந்த நோய்க்கு நல்லதுங்கிறது. மூன்றாவது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, எந்த உணவு சாப்பிட்டா அந்த நோய்க்கு நல்லது. மருந்து, உணவு, உடற்பயிற்சி மூன்றும் சேர்ந்தால் நோயை எதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்கிறது என் அன்பு கருத்து. இதை கடைப்பிடித்து தமிழர்கள் வலிமையான தமிழர்களாக, அறிவான தமிழர்களாக நம்ம பிள்ளைகளும் தமிழக மக்களும் திகழ வேண்டும் என்பது தான் இந்த சிறுவனுடைய அன்பு வேண்டுகோள். இந்த வாய்ப்புக்கு மீண்டும் மீண்டும் நான் நன்றி கூறி, உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து என் பொற்கரங்களால் இதை தொடங்கி இத்தகைய ஒரு பெரிய சேலம் மராருக்கு மதிய கொடுத்த அண்ணன் மதியழகனையும் பார்கவியாவை அவர்களையும் சபிதா அம்மா பேர் சபிதா இல்லையா அவர்களை, ஏன்னா இன்றைக்கி தான் அவங்களெலாம் சந்தித்தேன், அதான் நினைவு வச்சுக்கல. அதே மாதிரி உங்கள் சொந்த பந்தம் அனைவரையும், எங்கள் அண்ணன் சைதி மோகன் அண்ணன், என் நாராயண அண்ணன், எங்கள் அண்ணன் எங்கள் வள்ளியை பாமாங்க பசுமை தாயகம் பாமாங்க கண்ணன் வந்துருக்கிறாரு, என்ன ஒரு வாரமாக வழி நடத்திட்டு இருக்கிறாரு. அப்போது ஆமாம், அவரையும் வாழ்த்தி, எங்கள் ஐயா சொல்லுவார் மருத்துவர், ஒரு சொட்டு மழைநீர் வீணாகக்கூடாது, ஒரு சொட்டு சாராயம் இருக்கக்கூடாது இந்த மண்ணெல்லாம் சொல்லுவார். அந்த ஐயாவின் வழி நடங்க. மேல்முருகத்தார் இருந்தார் நமக்கு, அவர் மறைந்து விட்டார். சித்தர், அவர் சித்தருக்கு உள்ளவே அம்பலகம் சாரம் செந்தில் சாரம் அவரை அடக்கம் செய்து வழிபடுறாங்க. அந்த தலைவர்கள்லாம் மனதிலே வைத்து செயல்படுங்கள் என்று கூறி, சேலமரார் சார்பாக, என் தொழிலாளர் சார்பாக, என்னுடைய ஆர்ஆர் தமிழ் சேனல் தொழிலாளிங்க இரவு பகலும் நேற்று வேறொரு ப்ரோக்ராமில் இருந்துட்டு இரவு முழுவதும் பயணித்து என் அன்பு கட்டளை இறங்க இந்த உழைப்பை விதைத்த என் அன்பு ஆர்ஆர் தமிழ் சேனல் அண்ணா நாகராஜ் அவருக்கு உறுதுணையாக கூடிய தம்பிகள்லாம் வாழ்த்தி, உங்கள் வழியை புரிந்த சொந்த பந்தங்கள் அனைத்து வாழ்த்துகளோடு என் வாழ்த்துக்களையும் இணைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.